ஹலோ guys, என்னோட என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.1 ஆம்பிளிஃபையர் நம்ம பண்ணியிருக்கோம். 6.1னா என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவும், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விசிட் பண்ணி நீங்கள் ஆம்பிளிஃபையர் டெமோலாம் பார்த்து நீங்கள் ஆம்பிளிஃபையர் பேக்கேஜாகவும் எடுத்துக்கலாம். நேரில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்களே நேரில் வந்து உங்கள் இடத்துக்கே வந்து ஃபிட் பண்ணி டெமோ காமிச்சிட்டு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக இந்த கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத்து என்னென்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு இதில் காமிச்சு கொடுத்துரும். நம்ம நேமாகவே போட்டிருப்போம். அடுத்ததாக நம்ம டூயல் வி மீட்டர் நம்ம பார்த்தீங்கன்னா 2 யூஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளேக்கு சைடில் இங்கே ஒரு வி மீட்டர், இங்கே ஒரு வி மீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஜிஎல்சிடி டிஸ்பிளே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் ஓடுதோ உங்களுக்கு அப்படியே இதில் காமிச்சு கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்ச், எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது மாஸ்டர் கண்ட்ரோல் என்கோடர் தான். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேலை செஞ்சிடும். இதில் நீங்கள் ஒரு கிளிக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதாக நம்ம கூட்டிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கூடுது, அடுத்து ரியரு, அடுத்து சென்ட்ரு, அப்புறம் ஒவ்வொரு கிளிக்காக நம்ம பண்ண உங்களுக்கு அப்படியே மாறிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸு, அடுத்து ட்ரிபிள், இந்த மாதிரி நம்ம கூட்டிக்கலாம். அடுத்து மாஸ்டருக்கு நமக்கு எப்பயும் போல் ஹோமுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்குற ஆம்பிளிஃபையரில் மாஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்ததாக பவர் செக்ஷன். பவர் சப்ளைக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் குவாலிட்டியான ஆன் ஆஃப் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ப்ரீமியம் லுக்காக இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது இந்த ப்ளூ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர்லேருந்து பார்ப்போம். இன்டீரியரில் கேபினெட்டு நம்ம என்ன இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் ஹைட்டு வரும். இதோட பேக் டெப்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 இன்ச் வரும். டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரோட டொரடல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 24/024 10 ஆம்பியரும், 27/27 8 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 12/012 3 ஆம்பியர், 0/12 2 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போல்ட் நட்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அழுந்தாத அளவுக்கு ரப்பர் புஷ் போட்டு கீழேயும் சரி மேலேயும் சரி ரப்பர் புஷ் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பவர் சப்ளை செக்ஷன். பவர் சப்ளை செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 27/27க்காக பார்த்தீங்க அப்படின்னா 15000 MFTல 100 வோல்ட் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 35 மெட்டல் டயோடு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு. இது நம்ம 012க்காக நம்ம மெட்டல் கெப்பாசிட்டர் ரெட்டிஃபையர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 24/024க்காக 10 ஆம்பியருக்காக 15000 MFTல 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் 3510 மெட்டல் டயோடு நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஆம்பியர் டயோடு போட்டு நம்ம 2225 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமில் பக்கன் நூட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ரிமோட் கிட்டுக்காக. அடுத்து நம்ம 6 ஃபெட்டு வசந்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வசந்தோட 6 டிரான்சிட் பவர் சப் ஆம்ப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு ஜேபிஎல்காகவும் 12 இன்ச்சு ஜேபிஎல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைனியரு நம்ம ஓன் சப்பு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் பேக்கேஜாக எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஓன் சப்பு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க சொல்லுங்கள், நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேரலல் மோனோ கான்செப்ட்னால நமக்கு 4 ohms மட்டும் சப்போர்ட் பண்ணும், 8 ohms சப்போர்ட் பண்ணாது. யாரும் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு போர்டு தயாரிக்கிறதுக்காக அவங்க அந்த போர்டு மேனுஃபேக்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை சர்க்யூட் அலைன் பண்ணி எல்லாமே செய்வாங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு இதுக்காக நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பவர் ஆம்ப் உருவாக்குறதுக்காக ஒரு லைஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த போர்டை உருவாக்குவாங்க. உட்காந்து நோண்டி எல்லாமே செய்யணும். அப்படின்றப்ப ஈஸியாக நம்ம ஒரு போர்டை குறை சொல்லிடக்கூடாது. அது செக் பண்ணாமல் நம்ம குறைய சொல்லக்கூடாது. அதனால தான் நான் சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்காக சக்தி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஆம்பிளிஃபையரோட கான்ஃபிகரேஷனே 6.1 தான். 5 சேனல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ஸ்பீக்கருக்காகவும் சென்டர் மட்டும் 2 சேனல் வரும். அதாவது இதுலேயே ஒரு சென்டர் வந்துடும், தனியாக ஒரு சென்டர் 4 ஃபெட்டு மட்டும் சென்டர் சேனலுக்கு மட்டும் தனியாக நமக்கு ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 14 ஃபெட்டு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். ஐமாவோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 24/24 ஆப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியரில் வசந்த் கிராண்ட் சப்வூஃபர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
பார்த்தீங்கன்னா தெரியும். வசந்த் கிராண்ட் சப் ஃப்ரீ நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சப்வூஃபருக்காக நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிமோட் கிட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூடெக்கோட ஜேஜே சரவுண்ட்ஸ் தான் நம்ம ரிமோட் கிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஎஸ்பி கிட்டு. அடுத்தது நம்ம FT003 ஃபியூடெக்கோட மினி டிகோடர் FT003 நியூ வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கூலிங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயல் 3 ஃபேன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள இன்டீரியரில் ஏரை சக் பண்ணும். இதுவும் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஆம்போட சக் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஹீட்டை ஃபுல்லாக வெளியேற்றிடும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். உள்ள வயரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். ஹம்மிங் இல்லாத அளவுக்கு, ஜாரிங் இல்லாத அளவுக்கு, ஆடியோ ஜாரிங் இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஏவி ரிசீவர் நீங்கள் ஹை பட்ஜெட் போட்டு வாங்க முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. இந்த ஆம்பிளிஃபையரோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 28. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. 6 டிரான்சிஸ்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 சேனலு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்துடும். டொரல் டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மெயினாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜிஎல்சிடி கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜிஎல்சிடி கிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு என்னென்ன கண்டென்ட் ஓடுதோ அப்படியே உங்களுக்கு காமிச்சிரும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு சின்ன கிளிப்பாக நான் உங்களுக்கு எடிட் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்டிங் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலில் நான் வச்சுருக்கேன். ஆப்டிக்கல் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை ஆப்டிக்கலில் நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வால்யூம் மியூட்டில் தான் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆடியோ டெஸ்டிங் யூடியூப் சேனலில் பண்ண முடியாது. இப்படி பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். காப்பிரைட் இருந்தால் நம்ம அடுத்த வீடியோ போட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அது யூஸ் பண்ணல, மியூட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு என்ன கண்டென்ட் ஓடுதோ அந்த கண்டென்ட்டு இதில் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது இப்போ டிவி ஆகட்டும், பிராண்டட் டிவி, அப்புறம் ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட டால்பி கண்டென்ட்டு ஹெச்டி பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டால்பி அவங்களே கொடுப்பாங்க. அப்படின்றப்ப டிவி இன்னும் பிராண்டடாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் எடுத்து வந்து நமக்கு இதிலே கொடுத்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம கிட்டே என்ஹான்ஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் கொடுக்குறதுனால அவங்களுக்கு அப்படியே எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். டிஎஸ்பி ஆம்பிளிஃபையரே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் போடுற பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா டால்பி கண்டென்ட்னே போட்டிருக்கும். 5.1 டால்பின்னே போட்டிருக்கும். இப்போ நான் ஷோ பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா டால்பினே காமிச்சிடும். இதுனா டூயல் வி மீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஷோவாயிரும், டால்பினே ஷோவாயிரும். நான் யூஸ் பண்ணுறது எம்ஐ பாக்ஸுன்றதுனால உங்களுக்கு நான் அதேமாதிரி நான் டால்பி கண்டென்ட் தான் நான் போட்டுட்ருக்கேன். டிடிஎஸ் கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா இல்லை டிடிஎஸ்ன்னு காமிச்சிரும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதோட ஆடியோ டெஸ்டிங் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்து இந்த ஆம்பிளிஃபையரோட நம்ம என்னென்ன கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், இந்த ஆம்பிளிஃபையரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு, குவாலிட்டியான பட்டன் ரிமோட்டு நம்ம ஒன்று கொடுத்துருவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிக்கல் கேபிள் ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவோம் எல்லா கஸ்டமருக்குமே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் சைடில் இன்சர்ட் பண்ணக்கூடிய பனானா யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பு, அந்த ப்ளக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பின்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக எல்லா கஸ்டமருக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டு நீங்கள் எல்லா கடைக்கும் போய் அலையக்கூடாது, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது மட்டும் நம்ம கிட்டோட வர ரிமோட்டு. இப்போ அடுத்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட ஃபுல் லுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கை நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். எந்த விதமான வயரிங் கசகசன்னு இல்லாமல், ஹம்மிங் இல்லாமல் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தேங்க்யூ கைஸ்.